பெண்ணை ஃப்ராட் வச்சு பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எதை எங்க வச்சோன்னு மறந்துட்டீங்க. என்ன படிச்சோன்றது குழந்தைங்களுக்கு ஞாபகத்திலே இல்லை. அட, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபட்டாஃபட்டா நம்மளுடைய உடம்புல ஒரு சூப்பரான மேஜிக் பண்ணி மாத்திக்க முடியும். அதுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய இலை இந்த பெண்ணை ஃப்ராட். 2K கிட்ஸுக்கு இந்த இலையை பார்த்தோன்னே என்னன்னு சட்டுன்னு சொல்றதுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வாங்கி சமைச்சு கொடுத்து பார்க்க வச்சாதானே, சாப்பிட வச்சாதானே அதை பத்தி தெரியும். அதனால இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு இந்த சூப்பரான இலங்கை கிடைக்கும். இந்த வல்லாரக்குள்ள ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. என்னன்னா, நம்ம மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை நல்லா வலுப்படுத்தும். நரம்பு தளர்ச்சியை அகற்றிட்டு நமக்கு ஞாபக சக்தியை கொடுக்கறதுக்காகவே மூளை சோர்வுன்ற விஷயத்தை விரட்டக்கூடிய சூப்பரான பவர்ஃபுல்லான இலைங்க. இந்த இலைய நம்ம சூப்பரா நிறைய விஷயங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா நமக்கு ஈஸியா டேஸ்டியா செஞ்சு சாப்பிட்டாதான் டைமும் மிச்சமாகும், அடிக்கடி செய்யணும்னு தோணும். அப்படி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இலையில ஞாபக சக்தியை மட்டும்தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா, வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படாஃபட்டா சொல்றேன், பட்டுன்னு கேட்டுக்கங்க. இந்த இலை ஆசியா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் இருந்துதான் நம்ம ஊர் வரைக்கும் வந்திருக்குது. யானைக்கால்ல எல்லாம் முந்தி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. கால் பார்த்தாலே யானைக்கால் மாதிரி புஷ்ஷுன்னு வீங்கி ரொம்பவே நடக்க கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி வாத சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இது ரொம்பவே உதவியா இருக்கும். சொல்லப்போனா இது ஒரு வூண்ட் ஹீலர்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வல்லார நம்ம தொண்டைக்கட்டு, நம்மளுடைய இரைப்பை வழியா இருக்கக்கூடிய புண்கள், அதுக்கப்புறம் ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் இருந்தா கூட சூப்பரா கியூர் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். டோட்டலாவே உடல் சோர்வு, மூளை சோர்வை விரட்டக்கூடிய அளவுக்கு செம்ம பக்காவான பவர்ஃபுல்லான மூலிகை. அதனாலதான் இந்த மூலிகை ரொம்ப கொஞ்சமான அளவுல தான் நமக்கு சேல்ஸ்ல கொடுப்பாங்க. நம்ம அந்த ஒரு பாக்கெட் வாங்கினாலே நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இதை சர்வ் பண்ற அளவுக்கு இதுல நம்ம ரெசிபி செஞ்சுக்க முடியும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ஃபுல் கீரை கட்டா நம்ம அரைக்கீரை, முளைக்கீரைலாம் வாங்குற மாதிரி அவ்வளோ வாங்கி சமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கையளவு இலை இருந்தாவே நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் துவையலோ தோரனோ பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகா சாப்பிட்டுக்கலாம். இந்த வல்லாரக்குள்ள இருக்கக்கூடிய விட்டமின் A, K, B, C, கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம உடம்புக்குள்ள நமக்காக ரொம்ப அழகா மாற்றி கொடுக்குது. இவ்வளவு அழகான இந்த வூண்ட் ஹீலர், மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி பூஸ்டர். இவங்க கூட இந்த இலைய மட்டும் வச்சு அரைச்சோம்னா கொஞ்சம் பத்தாது வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. அதனால நான் கொஞ்சம் கொத்தமல்லிகளையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இதே போலயே ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு மூலிகை தான். இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் இரும்பு சத்தும் நம்ம வாய் துர்நாற்றத்தை நீக்கும், முடி நல்லா வளர்றதுக்கும் ரத்தத்தை பியூரிஃபை பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எலசா இருக்கக்கூடிய கொத்தமல்லி கீரையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இவங்க எல்லாரையும் நம்ம நல்லா கழுவிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். கொஞ்சம் செரிமானத்திற்காக, ஏன்னா இரும்பு சத்து அதிகம் உள்ள கண்டென்ட், அதனால நம்ம கொஞ்சம் பெருங்காய கட்டியும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன கோலி அளவுக்கு புளியும் இருக்கு. ஒத்த பச்சை மிளகா போதும். ஏன்னா முக்கியமா என்னோட குழந்தைக்காக தான் இதை நான் செய்யறேன். காரம் நிறைய சேர்த்துட்டா இதான் சாக்குன்னு ஓடியே போயிடுவாங்க. கூடவே ஒரு 2 சில்லு தேங்காவை குட்டி குட்டியா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வீட்டு சமையலுக்கு எப்பெல்லாம் கீரை கட்டு வாங்குறீங்களோ, அது எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அதை நல்லா அலசிட்டு அந்த அலசுற தண்ணியிலேயே கல்லுப்பையும் சேர்த்து போட்டு அந்த இலைகளை நல்லா அலசி எடுத்து அதுக்கப்புறமா சமையலுக்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கல்லுப்பை போட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணும் பொழுது இந்த கீரை வளர்ந்து வர இடத்துல இருக்கக்கூடிய பூச்சிகளாலேயோ அல்லது மருந்தெல்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா அது மேல அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த வீரியம் குறையும். ரொம்ப நல்லா ஒரு கிருமி நாசினியும் கூட இந்த உப்பு. அதனால நல்லா கல்லுப்பெல்லாம் சேர்த்து போட்டு இந்த கீரையை நம்ம நல்லா அலசி எடுத்து தனியா வச்சுக்கலாம். இதே போலதான் கொத்தமல்லி கீரையும் நம்ம செய்ய போறோம். கொத்தமல்லி இலைகளையும் இதே போல தண்ணியில கொஞ்சம் உப்புக்கல் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம துவையல் செய்ய ஆரம்பிக்கலாம். கொத்தமல்லியில இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்ப ரொம்ப சீக்கிரமாவே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொண்டு வரும், ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மாதிரியான மூலிகை நம்ம கிட்ட டெய்லியுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஆனா நம்ம கண்ணில் மட்டும் அது படவே படாது. அதை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடவும் மாட்டோம். எப்பவாவது நம்ம வைக்கக்கூடிய ரசத்துக்கோ குழம்புக்கோ ஜஸ்ட் ஒரு கார்னிஷிங்காக மேல தூவுமே தவிர்த்து அதை ஒரு பொருளா எடுத்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணாது. இந்த மாதிரி தவற விட்ட மிக முக்கியமான 3 இலைகள் என்னன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. இவங்கெல்லாம் டெய்லியுமே நம்ம வீட்டுல அவைலபிளா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருப்பாங்க. ஆனா நம்ம சாப்பிட்றோமான்றது அந்த இடத்துல கொஞ்சம் கேள்விக்குறிதான். நம்மளுடைய சமையல்ல முடிஞ்ச அளவுக்கு நல்ல பசுமையான கீரைகளை சேர்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். நமக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தும் நல்ல ஒரு
ஒரு முடி வளர்ச்சி, கண் ஆரோக்கியம், உடம்பு நல்லா வலுப்பெறது, இதெல்லாம் நீங்களே ரெகுலரா பார்க்கலாம். இதுக்கான புளியையும் நான் லேசா அலசி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு அகலமான கடாயை வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு எண்ணெய், அதாவது 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்திருக்கேன். உருட்டு உளுந்தும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த உருட்டு உளுந்து நல்லா செவக்கட்டும். கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம் தான் இருக்குன்னா நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இந்த 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் அல்லது கட்டி பெருங்காயமும் எண்ணெயில நல்லா பொரியணும். அது கூடவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய் சைஸுக்கான, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கான புளியையும் போட்டுட்டு வல்லாரைக்கீரை, கொத்தமல்லி கீரை, ஒத்த பச்சை மிளகாய், 5-6 கல்லுப்புகளையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறப்ப ஸ்டவ்வை ரொம்பவே சிம்ல வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரே 1 செகண்டுக்கு சும்மா மேலே கீழே லைட்டா இப்படி நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட குக்கிங் டைமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே 1 நிமிஷம் தான். ஏன்னா நமக்கு பச்சை பசேல்னு அந்த இலை இருக்கணும். ரொம்ப போட்டு முருக கருக வறுத்தரக்கூடாது. இந்த கடாயோட ஹீட்டிலேயே இந்த தேங்காய் லேசா சூடேறினா போதும். அப்பதான் நமக்கு அரைச்சு சாப்பிட்றப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தேங்காவை போட்டு நல்லா கடாயில வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த தேங்காயில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய துவையல்ல ஒரு மாதிரி தேங்காய் எண்ணெய் கலந்து சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் செக்கு வாடை அடிக்கும். அதனால லேசா அப்படியே வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான வல்லார தோரன் ரெடி. இந்த சம்பல் அல்லது தோரன், இந்த வல்லார சூப்பரா இருக்கும் சுடு சோத்துல போட்டு விரவி சாப்பிட்றதுக்கு. ஆனா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி திப்பி திப்பியா அரைச்சு நம்ம ஊட்டணும்னா சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஒரு ஸ்டைல்ல துவையலே அரைச்சுக்கலாம். நான் இதுக்காக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு எவ்வளவு சொல்றதுன்னா, சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, 1 மடக்கு தண்ணி நம்ம முழுங்குவோம் இல்லையா, அந்த 1 மடக்கு தண்ணி அந்த மாதிரி கொஞ்சோண்டு விட்டா போதும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மறுபடியும் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். அம்மிலாம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அருமையா நல்லா மைய அரைச்சிருங்க. பட்டு போல அரைச்சிட்டு சூடான சாப்பாட்டுல போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி பாருங்க, கொண்டான்னு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையா இருக்கும். இதுல புளிப்புக்காக நம்ம புளியும் சேர்த்திருக்கோம். அவ்வளவு சீக்கிரத்துல இது கெட்டு போகாது. இந்த வல்லார துவையல் எது கூடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய வெரைட்டி ரைஸான எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை, தக்காளி சாதம், அப்புறம் நம்ம ரெகுலரா வைக்கக்கூடிய சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இவங்க கூடலாம் சூப்பரா காம்பினேஷன் ஆகும். டிஃபன் ஐட்டத்து கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு லேசா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டோம் அப்படின்னா இட்லி, தோசை, ரோட்டி கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நல்ல பிரெயினை டெவலப் பண்ணக்கூடிய இந்த மெமரி பூஸ்டர் துவையலை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வல்லாரையுடைய ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். Until then, stay tuned with Metro Madras.